அனைத்து மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்ட நாம் கவனிக்க தவறிய பாரம்பரிய நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள், இறை வாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக, உண்மையாக, நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் தினந்தோறும் புதிய புதிய அரிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்கள். உடனே யூடியூபில் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். நவீன் பாலாஜி டிவி. இதய பாதிப்புகளுக்கு என்ன காரணம்? ஏன் இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது? கொழுப்பு இல்லை என்றால் ஒரு மனிதன் இறந்து விடுவான். எவன் ஒருவன் தேங்காயை தினசரி காலை பயன்படுத்துகிறானோ இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை இருக்கிறது. வணக்கம் 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 அன்பு நேயர்களே. தினம் 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 ஒரு வியாதி பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வியாதி உலகில் 40-60% மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வியாதியாக இன்றைக்கு இருக்குது. உடல் பருமன். உடல் பருமன் மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய இதய நோயாக பின்னாளில் மாறுகிறது. அப்போது இந்த இதய நோயினா என்ன? இதை கண்டு நாம் எப்படி பயப்படுறோம்? இந்த இதய நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை முழு தீர்வாக அமையுமா? எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே எப்படி இந்த இதய நோயை வெல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. அப்போது இன்றைக்கு நாம் இதய நோயை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மாரடைப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நோய்கள்னால் என்ன? ஏற்படக்கூடிய காரணங்கள் யாவை? எப்படி நாம் குணப்படுத்தி போகிறோம்? இதய பாதிப்புகளுக்கு என்ன காரணம்? ஏன் இதயத்தில் அடைப்புகள் ஏற்படுகிறது? இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொழுப்பு 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 என்பது நமக்கு ஏதோ வேண்டாத ஒரு உணவாக நம்ம நினச்சிட்ருக்கிறோம். கொழுப்பு தான் உடம்பில் வியாதியை ஏற்படுத்துகிறது நினச்சிட்ருக்கிறோம். இந்த கொழுப்பு தான் இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தி இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது, மூளையில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, மாரடைப்பை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. தவறான உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி பாதிப்புகள் இதயத்தில் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் இந்த இதய நோயை நாம் எப்படி வித்தியாசமாக பார்க்க போகிறோம்? மற்ற மருத்துவ முறைகளிலிருந்து இந்த இதய நோய் எப்படி வித்தியாசமாக இருக்க போகிறது? எப்படி நாம் இதை எளிமையாக குணப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். தயவுசெய்து புரிந்துங்க. கொழுப்பு இல்லை என்றால் ஒரு மனிதன் இறந்து விடுவான். கொழுப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான மிக அற்புதமான ஒரு சக்தி. தயவு செய்து எல்லாருமே கொழுப்பு சாப்பிடணும் முதல்ல. இப்போ உதாரணத்திற்கு நமது உடம்புல கொழுப்பு என்ன மாதிரிலாம் விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு மட்டும் பாருங்கள். மூளை என்பது கொழுப்பு. 2 செங்கல் இருக்குது. இந்த செங்கலுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிணைப்பை ஏற்படுத்துவதற்காக சிமெண்ட்டு போடுறோம். சிமெண்ட்டு போட்டால் தான் 2 செங்கல் பிணைப்பு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி நமது உடம்பில் 2 செல்களை பிணைப்பது பார்த்திங்கன்னா கொழுப்பு. அந்த கொழுப்பினுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த செல்கள் என்பது பிணைக்கப்படும். இன்றைக்கு தசை அழற்சி நோய்னு சொல்லக்கூடிய வியாதிகள், மயோபதி, மஸ்குலர் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வியாதிகளுக்கு நாங்கள் சொல்கிறதே கொழுப்பு சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம். அதை பற்றி பின்னாடி வரக்கூடிய எபிசோடில் பார்க்க போகிறோம் நாம். அப்போது 2 செல்களை பிணைக்கக்கூடியது என்பது கொழுப்பு. இப்போ நாம் நடக்கிறோம். நாம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கடக் கடக்குன்னு ஒரு சவுண்டு வருது.
உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எலும்பு பார்க்குறோம், எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுங்கிறோம். உடனே வந்து கழுத்தெலும்பு தேய்மானம் சொல்கிறோம், கையை தூக்க முடியலன்னு சொல்கிறோம். நாம் பாருங்கள், இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் ஒரு பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும். எப்படி நம்ம கதவுங்களுக்கு பின்னாடி வந்து கிரீஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பசை போன்ற திரவம் இருக்கும். அந்த பசை போன்ற திரவம் என்பது சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது கொழுப்பு. கொழுப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த பசை போன்ற கிரீஸ் போன்ற ஒரு திரவம் அங்கே உருவாகும். அது எலும்பில் உராய்வுத்தன்மை இல்லாமல், இந்த கையை அப்படி சுற்றுறோம், கையை தூக்குறோம், கால் நடக்கிறோம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பசை போன்ற திரவம் வந்து மிக அதிகமாக சுரக்கப்பட வேண்டும். அதற்கு வந்து கொழுப்பு கண்டிப்பாக வேணும். உடம்பில் பார்த்திங்கன்னா அந்த தோலில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிபட்டுச்சுன்னா மேலே ஒரு வெள்ளை கலர் லேயர் மாதிரி தெரியும். அப்போது கிருமிகள் அதிகம் தொற்றா வண்ணம் பாதுகாப்பது இந்த கொழுப்பு. அதே மாதிரி பித்த நீர் ஜீரணம் வந்து நமக்கு முழுமையாகணும். இப்போ வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது, பெப்சின் சுரக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜீரணம் முழுமைப்படுத்தப்பட வேண்டுமென்றால், ஒரு ஜீரணம் முழுமையாக வேண்டுமென்றால் அங்கே பித்த நீர் என்பது வேணும். ஏன்னா பித்த நீர் தான் அந்த ஒரு ஜீரணத்தை முழுமைப்படுத்தும். கொலஸ்ட்ராலை செரிமானம் பண்ணுறதே பித்த நீர் தான். ஸோ அப்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை பித்த பையில் பித்த நீராக உடம்பு என்ன பண்ணும், மாற்றி வைத்துக்கொள்ளும். அப்போது கொழுப்பு என்பது பித்த நீர், பித்த நீர் என்பது கொழுப்பு. அப்போது ஒரு மனிதனுக்கு செரிமானம் நல்லபடியாக ஆக வேண்டுமென்றால் கொழுப்பு என்பது மிக அவசியம். ஒரு மனிதனுக்கு உற்பத்தியாகக்கூடிய விந்து இருக்கு இல்லைங்களா, ஆண்களுக்கு உற்பத்தியாகக்கூடிய விந்து, அது கொழுப்பு. ஒரு உயிரணு உற்பத்தி ஆகுது இல்லையா, ஒரு புதியதாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு புதியதாக உயிர் ஒன்று நமக்கு வர வேண்டும் என்றால் அங்கே தேவை கொழுப்பு. கொழுப்பு சக்தி இருந்துச்சுன்னா ஆண்மை அதிகரிக்கும். அதையும் தாண்டி பாருங்கள், இறைவன் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு கொழுப்பு எவ்வளவு அவசியங்கிறத இறைவன் நமக்கு உணர்த்துறாரு பாருங்கள். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே முதல்ல வந்து அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து பால் குடிக்க போகுது, உணவு வேணும். அப்போது அந்த தாயினுடைய மார்பகத்திலிருந்து முதல்ல உருவாகக்கூடிய அந்த பசை போன்ற மஞ்சள் கலர் திரவம் என்பது கொழுப்பு, ஹை கொலஸ்ட்ரால். அந்த கொழுப்பு உணவை, சக்தியுள்ள உணவை எந்த ஒரு செயற்கை முறையில் நம்மளால் உருவாக்கவே முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த உணவு, உணர்வுபூர்வமான சக்தி. அந்த உணவை எந்த அளவிற்கு இந்த குழந்தை சாப்பிடுதோ அந்த அளவிற்கு அந்த குழந்தையினுடைய எதிர்கால வளர்ச்சி, மூளைத்திறன், செயல்திறன், நோய் எதிர்ப்பு ஆற்றல் எல்லாமே அந்த உணவில் அடங்கியிருக்கு. எதிர்காலத்தில் அந்த குழந்தையோட ஜீரண சக்தி அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த உணவு. அந்த குழந்தை நல்லபடி செரிமானமாகணும்னா கண்டிப்பாக அந்த பசை போன்ற திரவம், மஞ்சள் கலர் திரவம் வந்து கண்டிப்பாக அந்த ஹை கொலஸ்ட்ராலுங்கிறத கண்டிப்பாக அந்த குழந்தை சாப்பிட்ருக்கணும். அப்போது இறைவன் பாருங்கள், முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் வரும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு என்பது கொழுப்பு தான். அப்படிப்பட்ட கொழுப்பை நாம் என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி சாப்பிடாமல் நம்ம தவிர்க்கிறோம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, இதய நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் கொழுப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே. அப்போது கொழுப்பை சாப்பிட்டால் மட்டும்தான் இதய நோய் சரியாகும். இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள், இரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் சீராக போயிட்டு வரணும். தங்கு தடையின்றி எல்லா இடங்களுக்கும் ரத்தம் போகணும். அப்போது தங்கு தடையின்றி எல்லா இடங்களுக்கும் ரத்தம் போகணும், சீராக போகணும், எந்த விதமான உராய்வுத்தன்மை இல்லாமல் போகணும்னா அங்கே கொழுப்பு என்பது அவசியம். என்ன சார் சொல்கிறீங்க, இந்த பிளட்டு கேப்லர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இரத்த நாளங்கள், அந்த இரத்த நாளங்களை பார்த்திங்கன்னா உட்சுவர்களில், உட்புற சுவர்களில் இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும். அப்போது இந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும் பொழுது அந்த உராய்வுத்தன்மை இல்லாமல் ரத்தம் போயிட்டு வரும். அப்போ தான் நமக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். அப்போது கொழுப்பை சாப்பிட்டா குண்டாயிருவாங்களா அப்படின்னா கிடையாது. நமது சிகிச்சையில் கண்டிப்பாக கொழுப்பு சாப்பிட வேண்டும். மட்டன் சாப்பிடலாம், வேர்க்கடலை சாப்பிடலாம், தேங்காய் சாப்பிடலாம், எல்லா விதமான கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் கண்டிப்பாக சாப்பிடலாம்.
கொழுப்பு சார்ந்த உணவுகளை, மாமிச உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம். மாமிச உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் இதய பாதிப்புகளிலிருந்து வெளியே வரலாம். கொழுப்பை சாப்பிட்டு கொழுப்பை குறைக்கலாம். என்ன சார் இதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது? அப்போது சைவ பிரியர்கள் என்ன பண்ணலாம்? பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் பருப்பு. தேங்காய் மாதிரி மிக அற்புதமான உணவு கிடையாது சார். தேங்காயை சாப்பிட்டோம்னா இதய பாதிப்புகள் முற்றிலுமாக நீங்கும். எவன் ஒருவன் தேங்காயை தினசரி காலை ஒரு 2 பீஸ் 3 பீஸு, மதியம் சாயங்காலம் 3 வேளையும் தேங்காய் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு கல்லீரல் பலம் பெறும், மண்ணீரல் பலம் பெறும், இதய நோயே வராது, மலச்சிக்கலே முதல்ல வராது சார். தேங்காய் மாதிரி ஒரு அற்புதமான உணவு வந்து இதயத்துக்கு எதுவுமே கிடையாது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியதில் மிக முக்கிய பங்கு தேங்காய். தேங்காயை பொறுத்த வரைக்கும் பச்சையாக சாப்பிட்டோம்னா நல்ல கொலஸ்ட்ரால், வேக வச்சு சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால். தேங்காயும் 10 மாதம், மனுஷனும் 10 மாதம். தேங்காயும் 120 வருஷம், மனுஷனும் 120 வருஷம். அதனால தான் தேங்காய் மிக அற்புதமான உணவு என்பதால் தேங்காயை வந்து இறைவனுக்கு படைத்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி பாருங்க, தேங்காயை நாம் சாப்பிட்றதில்ல, கொழுப்பு சார்ந்த எந்த உணவுகளையும் சாப்பிட்றதில்ல. எண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கிறது ஒன்றுமே கிடையாது. அதை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறாங்க. 0.1 ppm அளவிற்கு கந்தகத்தை பயன்படுத்துகிறாங்க. அது நமது உடம்பில் கல்லீரலையும் மண்ணீரலையும் சிறுநீரத்தையும் பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும். அப்போது நமது உணவில் கண்டிப்பாக ஆயில் சேர்க்கக்கூடாது. சாதாரண நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு கண்டிப்பாக கொழுப்பை சாப்பிட்டால் மட்டும்தான் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். அதையும் தாண்டி வர்ம சிகிச்சை, மிக அற்புதமான ஒரு சிகிச்சை முறைகள் வர்ம சிகிச்சை. இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை இருக்குது. அது குறிப்பாக இதய நோய்களுக்கென்று இந்த வர்ம சிகிச்சை நாம் மேற்கொள்ளும் பொழுது நல்லதொரு பலனை பார்க்க முடியும். நீங்கள் ஆன்ஜியோ பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு என்ன வேணால் நீங்கள் வச்சு பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 மாதம் மட்டும்தான். 4 மாதத்தில் இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் முற்றிலும் நீங்குவதை பார்க்க முடியும். அறிவியல் பூர்வமாக நீங்கள் மீண்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உடல் எடை முற்றிலுமாக குறைக்கப்படும், இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் முற்றிலுமாக நீக்கப்படும், எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல். அது எப்படி? உங்களுக்கு பிடித்த மட்டன், சிக்கன், வேர்க்கடலை, மீன் எல்லாவற்றையும் சாப்பிட்டு இதய நோயை குணப்படுத்த போகிறோம். அப்போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் இதய நோய் குணமாகும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு, ஏன்னா சில விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து நம்ம நேரில் வந்து தான் பேச முடியும், சொல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நேரில் இந்த இதய நோயை பொறுத்த வரைக்கும், மற்ற வியாதிகளுக்கு நிறைய நான் வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் இந்த இதய நோயை பொறுத்த வரைக்கும் நேரில் அணுகும் பொழுது கண்டிப்பாக நல்லதொரு பலன் கிடைக்கும். இருந்த போதிலும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் இந்த நிகழ்ச்சி வந்து முழுமை பெறும். ஏன் இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது? இதயத்தில் இருக்கக்கூடிய பல்ஸ் ரேட், அதனுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது நுரையீரலினுடைய வேகமும் அதிகரிக்கிறது. கல்லீரலில் பாதிப்பு வந்தாலும் இதயம் பாதிக்கும், மண்ணீரலில் பாதிப்பு வந்தாலும் இதயம் பாதிக்கும். உடம்புல கழிவுகள் தேங்காத போது எந்த வியாதியும் வராது.